வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள் மற்றும் உள்ளடக்கிய கல்வியில் நன்மைகள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த உள்ளடக்கிய கல்வியினுடைய குறிக்கோள்கள் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு தரமான கல்வியை அளித்திடல், இதோடைய முக்கியமான குறிக்கோள். அதுக்கப்புறம் சமூகத்தில் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கும் சிறுபான்மை இனத்து குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். நெக்ஸ்ட்டு செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளினுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை அவர்களிடமிருந்து நீக்குதல், சமூக தடைகளை நீக்குதல். நெக்ஸ்ட்டு அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சியை மேம்படுத்துதல். இதெல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான குறிக்கோள்கள். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, செயலாற்றல் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு உள்ளடக்கிய கல்வியினால் என்ன நன்மைகள்? அந்த மாணவர்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மாணவர்களோட சேர்ந்து படிக்கும் பொழுது இந்த சமுதாயத்துக்கு நாமளும் சொந்தமானவர்கள், நமக்கு அன்பு காட்டுறதுக்கும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது சமுதாயத்தில் உள்ள மற்ற குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும் பொழுது இவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டு, மற்ற குழந்தைங்கள பார்த்து இவங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டும் சற்று மேம்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய சோசியல் ஸ்கில்ஸ், பெட்டர் சோசியல் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. பிறருடன் உறவாடும் பொழுது அந்த கருத்து பரிமாற்றம் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆட்டிசம் பாதிப்படைந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட ஒன்று சேர்ந்து பழகிறதுனால அவங்களுடைய சோசியல் ஸ்கில்ஸ் மேம்பாடு அடைகிறது. கற்றலுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம வயது மாணவர்களோட படிக்கும் பொழுது அவங்களுடைய இலக்குகள், தனிப்பட்ட ஆர்வங்கள் அதெல்லாம் பார்த்து இவங்களும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போது செயலாற்றல் குறைபாடு இல்லை அந்த மாணவர்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க லெவலுக்கு திங்க் பண்ணுவாங்க. பட் இந்த செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தன்மதிப்பை அவங்க உணர்கிறாங்க. சேம் டைம் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை ஏற்படுது. மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமை, நிதானம், மற்ற மாணவர்களுடைய பரிவு எல்லாமே ஏற்படுகிறது. அதே மாதிரி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி இந்த மாதிரி தான் ஏற்படுது. ஆசிரியர்களுக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர்கள் வகுப்பறையில் வெவ்வேறு விதமான மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க, பிலோ ஆவரேஜாக இருப்பாங்க, அபவ் ஆவரேஜாக இருப்பாங்க, சராசரியாக இருக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. பட் சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கு நம்ம என்ன மாதிரி டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி கற்பித்தல் நுட்பங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயன்படுத்துறது, வெவ்வேறான சூழ்நிலையில் மாணவர்களை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் யூனிட்டில் அதாவது உள்ளடக்கிய கல்வியை வெற்றிகரமாக அமைத்திடுவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதில் என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது, அந்த தடைகளை எவ்வாறு நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செகண்ட் யூனிட்டில் வருது. ஸோ நல்லா படிங்க. அனைவருக்கும் கல்வி அப்படின்னா என்ன, உள்ளடக்கிய கல்வினா என்ன அப்படிங்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்க கலைத்திட்டத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, செயலாற்றல் குறைபாடு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கலைத்திட்டம் பின்பற்றப்படுகிறது, இவங்களுக்கு இருக்கிற எவால்வேஷன் மெத்தடை அந்த குழந்தைங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணி படிங்க. ஸோ இந்த ஊனமுற்ற குழந்தைகளும் இந்த மாதிரி செயலாற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பள்ளியில் படித்தாங்க அப்படின்னா அந்த ஆசிரியரும் அவங்கள நல்லபடியாக வழி நடத்தணும். சக மாணவர்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பேரண்ட்ஸும்
அவங்க படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். நிர்வாகம் வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பர்ஸ், அவங்களுக்கு தேவையான ரேம்ப் வசதி, அந்த கைப்பிடி சுவர்கள் இருக்கிறது, சர்க்கரை நாற்காலி பயன்படுத்துறது, ஒரு சமமான தரைகள், இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து கல்வி கற்று அவங்களோட வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வந்து வளருவாங்க. அதே மாதிரி அரசு கொள்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் மைண்டில் வச்சு அந்த பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அவங்க இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நிறைய சலுகைகள், நிறைய திட்டங்கள், நிறைய உதவக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி உதவி வாங்கி தராங்க. கவர்மெண்ட்லேயும் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வழிகள் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. Wish you all the best. Thanks for watching.